ஹாய் வணக்கம் விவர்ஸ். இன்றைய பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வரகு பொங்கல் வைக்க போகிறேன் பாருங்கள். வரகு அரிசியில் பொங்கல் வைக்க போகிறேன் பாருங்கள். வரகு அரிசி இதில் 1 டம்ளர் எடுத்துக்கணும். வரகு அரிசி உடம்புக்கு ஹெல்த்தானதுங்க. அந்த காலத்தில் இதுதான் சாப்பிடுவாங்க, வரகு அரிசியை. இதை நல்லா கழுவிட்டு இது 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் எடுத்துருக்கோமா, 3.5 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி பைத்தம்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நான் பைத்தம்பருப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற விட்டு இதிலே சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி வறுத்தது, நெய் எல்லாம் ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடணும். பொங்கல் சூப்பராக ரெடியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வரகு பொங்கல் பாரம்பரிய உணவு. சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க கூட சாப்பிட்லாம். செரிக்கக்கூடிய தன்மையுடையது. குன்னையாக இருக்கு பாருங்க, அழகாக வரகு அரிசி. ஜீரகம், மிளகு, உப்பு, இஞ்சி எல்லாம் போட்டாச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். சிறுதானிய உணவில் வரகு அரிசி பொங்கல் செம்ம சூப்பராக இருக்கும். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை 2 விசில் கொடுத்து வேக வைக்கிறோம். வரகரிசி பொங்கல் ரெடி. எப்படி குழைவாக இருக்கு பாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த் உள்ளது. வரகு பொங்கல் ரெடி. பொங்கலுக்கு தேங்காய் சட்னி, வரகு பொங்கலுக்கு.